விஜய் இன்னொரு குற்றச்சாட்டை இவங்க மேலே, நீங்கள் தாங்க பிஜேபி கூட அண்டர் கிரவுண்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ காஞ்சிபுரம் சில மக்கள் சந்திப்பில் என்ன பேசினார்? கொள்கை எதிரியார், அரசியல் எதிரியார் என்று தெளிவாக சொல்லிவிட்டு எந்த ஒரு உள்நோக்கமும், அதாவது எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரே நோக்கத்தோட நான் வந்திருக்கேன். நான் ஒரு முறை, அதாவது நான் ரொம்ப யோசிச்சு தான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், சொல்லிட்டு அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்றது சரியான விஷயம் தான். அது அப்போ இதுக்கு போய் மறுபடியும் பிஜேபி கலர் பூசணும்னு நினச்சிங்கன்னா, நான் ஒன்று சொல்ல மாட்டேன், சொன்னால் நானே பின்வாங்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு கொள்கை எதிரி யாருன்னு சொல்லிட்டேன், அரசியல் எதிரி யாருன்னு சொல்லிட்டேன், இதுல நான் பின்வாங்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் காவி சாயம் பூசுறதே நீங்க வேலையை பண்ணியிருந்தா அதனால என்ன பெனிஃபிட்ஸ்? ரைட், எக்ஸாக்ட்லி, தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஏன்னா இங்க பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான மனநிலை. அந்த மனநிலை தான் திமுகவுக்கு ஒரு பெரிய ஆதரவா மைனாரிட்டிஸ் ஓட்லேருந்து எல்லா ஓட்டையும் கொண்டு போய் அங்கே சேர்க்குது. அந்த பிஜேபி எதிர்ப்பு மனநிலைக்கு இதுவரை திமுக நான் தான் சொந்தக்காரன் சொந்தம் கொண்டாடி இருந்தது. ஆனால் விஜய் அதை தகர்க்கிறாரு. விஜய் இன்னொரு குற்றச்சாட்டை இவங்க மேலே, நீங்கள் தாங்க பிஜேபி கூட அண்டர் கிரவுண்ட் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவருக்கே காவி சாயம் அடி. இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட்.